சுட்டெரிக்கும் வெயிலில் தவிக்கும் மக்களுக்கு சாப்பிட இதமாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருப்பது நுங்கு. இந்த நுங்கை விற்கும் விவசாயிகளை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி மற்றும் அதை சுற்றி உள்ள எக்லாஸ்புரம், வடக்குப்பட்டு, அம்பலூர், சிக்கனாங்குப்பம், சங்கராபுரம் போன்ற பகுதிகள் பனை மரங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இந்த பனை மரங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் ஒரு முக்கியமான பொருள்தான் இந்த நுங்கு. இந்த நுங்கு கோடை காலத்தில் மக்கள் தாகத்தை தணிக்கும் ஒரு இயற்கை மருந்தாக மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கான வருமானமாகவும் விளங்குகிறது. நுங்குகளில் நீர் சத்து, புரோட்டீன், விட்டமின் சத்துகள் மிகுந்த அளவில் உள்ளன. இது வயிற்றுப்போக்கு, சரும நோய்கள், உடல் உஷ்ணம் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்ற பல்வேறு சிக்கல்களை தடுக்க உதவுகிறது. வெயில் காலங்களில் தாகம் மிகுந்தாலும் வெறும் தண்ணீரால் அது குறையாது. ஆனால் ஒரு நுங்கு சாப்பிட்டால் உடனடியாக தாகம் தணியும் என்ற நம்பிக்கையில் மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். இந்த நுங்குகள் வாணியம்பாடியில் ரூபாய் 7 முதல் ரூபாய் 10 வரை விற்கப்படும் நிலையில் பெங்களூருவில் ரூபாய் 12 முதல் ரூபாய் 15 வரை விலை பெறுகின்றன. இதனால் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் நுங்குகளை பெங்களூருக்கு போக்குவரத்து செய்து அதிக வருமானம் ஈட்டுகின்றனர். இந்த செயல் அவர்கள் வாழ்வாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஊராட்சிக்கு சொந்தமான பனை மரங்களும் ஏலத்தில் விடப்படுவதால் ஊராட்சிக்கே கூட வருவாய் கிடைக்கிறது. நுங்கு பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இவ்வாறு நுங்கு மட்டும் கிழித்து விற்கும் விவசாயிகள் பனை மரத்தின் மற்ற பயன்களை பயன்படுத்த முடியாத நிலைமையில் உள்ளனர். பனை மரங்களில் கிடைக்கும் கல் மற்றும் பதநீர் ஆகியவை மருத்துவ குணமுடையவை என்றும் உணவு பொருளாகவும் பயன்படுகின்றன. ஆனால் அரசு இவை இறக்க தடை விதித்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும்பாலும் நுங்கு சீசனில் மட்டுமே வருமானம் ஈட்ட முடிகின்றது. விவசாயிங்க பனை மரம் எங்கள் நிலத்துல எல்லாம் அதிகமான மரம் வச்சுருக்கோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நுங்குன்னு வருதுங்க. இந்த நுங்கு பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் மரம் ஏறி வெட்டி இதெல்லாம் கொண்டு போயிட்டு சேல் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. நாங்கள் வெட்டி 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரையும் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அவங்க பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் பெங்களூரில் சேல் பண்ணுறாங்க. ஒரு நுங்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா, 12 ரூபா வரையும், 5 ரூபா வரையும் கூட சேல் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா வாணியம்பல்ல சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 ரூபா, 7 ரூபா ஒரு நுங்க சேல் பண்ணுறாங்க. வடக்குப்பட்டு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கூறுவது போல பனைமரம் ஒரு தேசிய மரமாகவும் நன்மைகள் பலவாக இருந்தாலும் அரசு அதற்கு போதுமான முக்கியத்துவம் தரவில்லை. வாழை மரம் விழுந்தால் இழப்பீடு தரும் அரசு பனைமரம் விழுந்தால் எந்த நஷ்ட ஈடும் வழங்கவில்லை. இதுவே விவசாயிகளின் மனவேதனையாக இருக்கிறது. அரசாங்கம் கல், பதனி இந்த மாதிரி இறக்கத்துக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி வியாபாரிகளும் மற்ற கூடுதல் எல்லாருமே வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இதை அரசாங்கம் மேற்கொள்ளணும். அதே போல் பனைமரம் நம்ம வாணியம்பாடி தொகுதியில் 5000 மரத்துக்கு மேலே இருந்தாலும் அதுக்கு ஒரு தேசிய மரம், பனைமரம் தேசிய மரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேசிய மரத்துக்கு உண்டான எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பனைமரம் விழுந்தாலோ இல்லை மரத்தில் இருந்து விவசாயி விழுந்து அடிபட்டாலோ எந்த உதவியும் கிடைக்கிறதில்ல. ஆனால் அதே ஒரு காற்று புயல் வந்தாலோ வாழை மரம்லாம் விழுந்து போகுது. அதுக்கு அரசாங்கத்தில் இழப்பீடு தராங்க. பனைமரத்துக்கு எந்த விதமான இழப்பீடும் கொடுக்கறதில்ல. இதை அரசாங்கம் எங்களுக்கு ஒரு மாதத்தில் முடிய வேண்டியதை 3 மாதமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல விவசாயத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆண்டிற்கு 3 மாதங்கள் கூட கல், பதநீர் ஆகியவற்றை இறக்க அனுமதி அளிக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் பொருளாதாரமும் இதனால் மேம்படும். மேலும் பனைமரம் வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும். இது அரசு அளவில் செயல்பட வேண்டிய ஒரு அவசியமான முயற்சியாகும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.